கேட்டாங்க. அப்படி மாட்டினதுக்கு அப்புறமா எதுக்கு விஜய் அப்படி பண்ண அப்படின்ட்டு இந்த மாதிரி முத்துவோட அப்பா கேட்கும்போது அதுக்கு விஜய் ஒரு பதில் சொல்றாங்க. அதை கேட்ட அங்க இருந்த எல்லாருமே என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து ஒரு பதில் சொல்றாரு. அதை கேட்ட விஜயா மனோஜ் ரோகிணி பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டேன், இதை நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முத்து மந்திரிச்சு வச்ச எலுமிச்சப்பழம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சப்பழத்தை அவரா செட் பண்ணி கொண்டு வந்து வச்சாரலாம். ஸோ இதுக்கு பயந்த விஜயாவும் மனோஜும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கர பயத்தில் நைட் ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ நமக்கு வாய் கோணிக்குமா, அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா அப்படின்னு பயந்துட்டு அவங்களுக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அதாவது இந்த மாதிரி முத்து சொல்லி இருப்பார்ல, இது வந்துட்டு மந்திரிச்சு எலுமிச்சப்பழம், இதனால பார்த்தீங்கன்னா இந்த நகை எடுத்தவங்களோட வாய் 24 மணி நேரத்துக்குள்ள அப்படியே கோணிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ இதுக்கு பயந்து அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு போலியான எலுமிச்சப்பழம் தான் அப்படின்னு தெரியாம இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு பயந்துட்டு இந்த பயத்தில் இருந்துட்டு இந்த மாதிரி மனோஜ் வந்துட்டு இந்த மாதிரி விஜய்ட்ட போய் சொல்றாங்க, அம்மா எனக்கு தூக்கமே வரல, ஏதாவது பண்ணுங்கம்மா, இந்த மாதிரி அந்த எலுமிச்சப்பழம் தான் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு, அதனால ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு ஆமாடா எனக்கும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பழத்தை எடுத்து நம்ம வெளியில போட்டுறலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த பழத்தை அப்படியே எடுத்து வெளியில போட்டுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து அதை கவனிச்சு இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி வெளிச்சம் போட்டு அதை காட்டிடுறாங்க. இவங்க தான் அந்த நகையை எடுத்திருக்காங்க, நீங்க இவ்வளவு பயப்படுறாங்க இதுக்காக தான் அப்படி வச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்த எல்லாரும் இந்த மாதிரி விஜயா மனோஜ் இவங்க 2 பேரும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இந்த மாதிரி அங்க இருந்த முத்தோட அப்ப இந்த மாதிரி என்ன விஜய் அதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு விஜய் வந்துட்டு ஆமாங்க அந்த நகையை நான் தான் எடுத்தேன், இந்த மாதிரி மனோஜ் 4 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட வந்துட்டு ஓன்னு அழுகுறேன், இந்த மாதிரி 4 லட்சம் ரூபாய் இல்ல அப்படின்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னா நான் என்னங்க பண்றது, இதுக்கு முன்னாடி அந்த 4 லட்சம் ரூபாய் எனக்கு பெருசா தெரியல, அதனால தான் அந்த நகையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்த முத்து 4 லட்சம் ரூபாய் பெருசு இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்க உங்க நகையில கொடுத்துருக்கணும், இதுக்கு மீனோட நகையை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனோஜ் பார்த்து சொல்றாரு, டேய் ஓடுகாலி இன்னும் 1 மணி நேரத்துல என்னோட நகை வந்தே ஆகணும், அப்படி வரல நினைச்சுக்கே உன்னோட கடை அண்ட் கார் இது 2 எனக்கு தான், இது 2தோட சாவியும் பூட்டி நானே வச்சுக்குவேன், என்ன எதுன்னு பார்த்து நீயே முடிவு பண்ணிப்பா, பார்லரமா உனக்கு புரிய நினைக்கிறேன், சீக்கிரமா என்னோட நகை வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயா மனோஜ் ரோகிணி பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.